மேடம், அந்த ஆதி போஸ்ட்மார்டம் நடந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். அங்க இருந்த டாக்டரை கேஸ் சம்பந்தமா பார்த்து பேசியிருக்கான் மேடம். சரி மாறி, நீ அந்த ஆதி எங்க போறான் வரான்னு விடாம அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. எதனால எனக்கு உடனே அப்டேட் பண்ணு. நாளைக்கு காலையில பாரதியை கோர்ட்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. மொத்த எவிடன்ஸ் அந்த பாரதிக்கு எதிராக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் அவளுக்கு ஜெயில் தான். அவ தப்பிக்கவே முடியாது. ஆனா அது வரைக்கும் நம்ம எல்லாரும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். இவ்ளோ ஆதாரம் பாரதிக்கு எதிரா இருந்தாலும் ஆதி மட்டும் பாரதியை நம்பிட்டு இந்த கொலைய பாரதி பண்ணவே இல்லைன்னு எதுக்காக இப்படி நம்பிக்கிட்டு இருக்காரு? என்ன மித்ரா புதுசா பேசுற? இதுதான் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கே. பாரதிக்கு ஒரு பிரச்சனைனா ஆதி தானே வந்து முன்னாடி நிக்கிறான். சுதாகர், இவ்வளவு நாள் வேணா அந்த ஆதி பாரதியை காப்பாத்திருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் ஆதி இல்ல, அந்த ஆண்டவனே நினைச்சாலும் பாரதியை காப்பாற்ற முடியாது. நாளைக்கு காலையில அந்த பாரதி ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம். அந்த ஆதி பாரதியை காப்பாத்த என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன். அக்கா, அப்பா அம்மாக்கு கொடுக்கறதுக்காக தான் சமையல் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காரு. கார் பாத்தியா? போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி தான் நிக்குது. சரிதான்க்கா. அண்ணா, அந்த போலீஸ்கார பார்த்தா திட்டுவாரே. நம்ம 2 பேர் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காருல. சரி. சார், யார் சார் நீங்க? இந்த நேரத்துல ஸ்டேஷன் வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா சார்? சார், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்ன வேணும் உங்களுக்கு? அக்கா, அப்பா அம்மாவை பார்க்க உள்ள போயிட்டாரு. இப்ப என்ன பண்றது? சரிக்கா. மேடம், என் பேர் ஆதி. நான் லாக்அப்ல இருக்கிற பாரதிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன சார் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இது போலீஸ் ஸ்டேஷன். நீங்க என்னமோ உங்க வீடு மாதிரி உங்க இஷ்டத்துக்கு லாக்அப்ல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்றீங்க. இந்த டைம்ல வெளியாளுங்க ஸ்டேஷனுக்குள்ள வரதே பெரிய தப்பு. இதுல சாப்பாடு கொடுக்க வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க சார். இங்கெல்லாம் இதுக்கு நாங்க அலோவ் பண்றது கிடையாது. மேல் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்படி நடு ராத்திரியில வந்து எதுக்காக எங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க சார். ப்ளீஸ் மேடம், நான் எந்த பிரச்சனையும் பண்ண வரல. உங்களை தொந்தரவு பண்றதுக்காகவும் நான் இப்ப இங்க வரல. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நான் உடனே போயிடுறேன். இவங்க ஸ்டேஷனுக்கு வந்ததுல இருந்தே எதுவும் சாப்பிட்டிருக்க மாட்டாங்க. என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் சரி, இதுக்கு மேல நான் அலோவ் பண்ண மாட்டேன். முதல்ல வெளியே போங்க சார். கான்ஸ்டபிள் மேடம், இவரை புடிச்சு முதல்ல வெளியே அனுப்புங்க. எப்ப என்ன பிரச்சனை வரும்னு நாங்க பயந்துகிட்டு இருக்கோம். இந்த மாதிரிலாம் பண்ணி எங்களை சங்கடப்படுத்தாதீங்க சார். சார், அதான் மேடம் சொல்றாங்கல்ல, கிளம்புங்க சார். போங்க சார், சொல்றோம்ல. பாரதி கிட்ட எப்படி இந்த சாப்பாட்டை கொடுக்கறதுன்னு தெரியலையே. இந்த இன்ஸ்பெக்டர் வேற இவ்வளவு கராரா பேசுறாங்க. என்ன பண்றது? தமிழ், ஆதித்யா, இங்க வாங்க.
தமிழ் ஆதித்யா இங்க வாங்கன்னு சொன்னேன். அக்கா வாங்க. அவரை நம்மள தான் கூப்பிடுறாரு, பாத்துட்டாருன்னு நினைக்கிறேன். தமிழ் இங்க வா. வாங்க. இந்த நேரத்துல இங்க எப்படி வந்தீங்க? சொல்லுங்க. அப்பா, எனக்கு அம்மா இல்லாம தூக்கமே வர மாட்டேங்குதுப்பா. என்ன பண்றதுன்னு யோசிச்சப்ப நீங்க சமையல் ரூம்ல சமைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி வரத பார்த்தோம். நீங்க அம்மாவை தான் பார்க்க போறீங்கன்னு நினைச்சு நாங்களும் உங்களுக்கு தெரியாம காரோட பின்னாடி சீட்ல ஏறி மறைஞ்சுக்கிட்டோம். நீங்களும் எங்களையும் கவனிக்கல. எங்களுக்கு அம்மா வேணும்ப்பா. இந்த நேரத்துல இப்படி வர்றதெல்லாம் தப்பு இல்லையா? இந்த மாதிரிலாம் இனிமே வரக்கூடாது. ஏன் தமிழ், ஆதித்யா தான் சின்ன பையன், நீயாவது அவங்ககிட்ட இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. என்னால நீங்க 2 பேரும் படுற கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அம்மாவை பாக்குறதுக்கு என்னையா அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சாரி தமிழ், நம்ம யாரையும் இப்ப உள்ள விட மாட்டாங்க. நானே சாப்பாடு எப்படி கொடுக்கறதுன்னு தெரியாம தான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன். எங்களுக்கு அம்மா ஒரு தடவை பார்க்கணும்ப்பா, ப்ளீஸ்ப்பா. நீங்க அவங்க கிட்ட கேட்டு அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்கப்பா. நம்ம யார் என்ன சொன்னாலும் அம்மா இப்ப பார்க்க முடியாது. உங்க 2 பேருக்கும் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல.